நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க 28 வயதுக்கு மேலே படிப்படியாகவும் 45 வயதுக்கு மேலே பெரும் சாதனைகளையும் செய்வாங்க. இவங்க தேனீயை போல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பாங்க. பொதுநல சிந்தனைகள் அதிகமாக இவங்க கிட்ட இருக்கும். மேசம் ராசிக்காரர்களுக்கு மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் போன்ற துறைகள் சிறப்பான துறையாக இருக்குது. மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்றவர்களாக இவங்க இருக்காங்க. ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில் ஆகியவை இவங்களுக்கு புகழை சேர்க்கும். இவங்க மன உறுதியானவங்க, சுயமரியாதை உடையவங்க, எந்த கஷ்டமான காரியத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க. நம்மளோட மேசம் ராசிக்காரங்க காதலிக்கும் போது சிறந்த அன்பை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உணர்வுகளை வெளிப்படையாக காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க சுதந்திரமானவங்க, விசுவாசமானவங்க, சுறுசுறுப்பானவங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கான உறவுகள் இவங்களுக்கு சிக்கலானவையாக இருக்கும். ஆனால் அன்பை வெளிப்படுத்துவதில் இவங்க நேர்மையாக இருப்பாங்க. சிம்மம், தனுசு, துலாம் ஆகிய ராசிகள் மேசம் ராசிக்கு மிகவும் பொருத்தமான ராசியாக இருக்கு. மகரம், கடகம், ரிஷபம் ஆகிய ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசியாக இருக்கு. மனங்கள் ஒன்றாக இருந்தால் புரிதல், பொறுமை, அன்பு இருந்தால் எந்த ராசிகளும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். மேசம் ராசிக்காரங்க சுப்பிரமணிய சுவாமி, ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை, அபிஷேகம் செய்தால் மிகுந்த நன்மை கிடைக்கும். ஹனுமன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. துர்க்கை அம்மனை வழிபட்டு எலுமிச்சை மாலை, வெந்தயம் தீபம் ஏற்றினால் தடைகள் நீங்கி வேகமான முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமக அல்லது ஓம் ஹனுமானே நமக அப்படிங்கிறத மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லி கடவுளை வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீராக மறைஞ்சு போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. கடவுள் கொடுத்தது இந்த ஒரே ஒரு வாழ்க்கை வாய்ப்பு தான். சுய ஜாதகத்தில் சில நல்ல விஷயங்கள் இல்லை என்று உடைந்து போய் உட்கார்ந்து விடாதீங்க. எது இல்லையோ அதை கையில் பிடிப்பதற்கு போராடுவது தான் வாழ்க்கை. எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு தயாராக இருக்கணுங்க. இந்த பதிவை பொறுமையாக கேட்டு கொண்டிருப்பவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராகிறாங்கன்னு அர்த்தம். உங்களைத்தான் பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கும். கிரகங்கள் ரீதியாக கெடுக்கக்கூடிய பலன்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய மாற்றத்திற்கு நீங்க தயாராகுங்க. ஏழரை சனி பகவானுடைய தாக்கம் இருந்தாலும் நல்லதை இருக்கக்கூடிய மனிதனாக மாறுவதே நீங்களே பார்ப்பீங்க. தடைபட்டு இருந்த பயணங்கள் மீண்டும் தொடங்கும். குடும்பத்தில் நிதானமாக இருக்க வேண்டிய நேரம் இந்நேரமாக இருக்கு. கோபத்தை கட்டுப்படுத்தி வார்த்தைகளை கவனமா பேசுங்க. எளிதாக கிடைத்தால் அதற்கான மதிப்பு தெரியாமல் போயிடும். கஷ்டப்பட்டு தான் அடைய வேண்டும். கஷ்டங்களில் இருந்து நிரந்தரமாக முன்னேற்ற பாதைக்கு செல்ல வேண்டும். பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதன் மூலம் படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படுங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நேரம் எடுக்கும். அந்த நேரத்தில் அதற்கான வேலைகள் நடக்கும். அவசர முடிவுகள் எடுக்கவே வேண்டாங்க. வாழ்க்கை பாடத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையிலும் 1000 அர்த்தங்கள் இருக்கும். குருவின் பார்வை பாதிப்புகளிலிருந்து உங்களை மீட்டு நிவாரணம் கொடுக்கும். வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த அவமானங்கள் நீங்கும். வியாழக்கிழமை தோறும் வாழைப்பழங்களை பசுக்களுக்கு தானமாக கொடுப்பது அற்புதமான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நம்மளுடைய மேசம் ராசியில் பிறந்தவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க மனதளவில் தேவையற்ற குழப்பங்கள் மற்றும் பயங்களை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏழரை சனி நடப்பதால் வேலை, தொழில், பண ரீதியாக கஷ்டங்கள் ஏற்படுமோ என்ற பயம் இருக்கு. பொதுவாக குரு பகவான் மேசம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பவராக இருக்காரு. 3ஆம் இடத்துல இருக்கும் குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு செல்வதால இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி வளர்ச்சி
வளர்ச்சி ஏற்படும். வேலையில உள்ள பிரச்சனைகள் மற்றும் அரசியல் சூழ்ச்சிகளை சமாளிக்க குரு பகவான் உதவி செய்வாரு. கிரக நிலைகள் ரீதியாக வளர்ச்சி வரும்போது அதற்கு தயாராக இருக்கணுங்க. நீங்க கிரகங்கள் கொடுக்கும் பலன்களை மட்டும் தெரிந்து கொள்ளாம அது எப்படி உங்களை வந்து சேரும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணுங்க. மன ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கைக்கான பாதைகள் தென்படுங்க. எது நடக்கவில்லையோ அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதால் பிரபஞ்சம் அதையே திரும்பி தருதுங்க. கஷ்டம், கடன் போன்ற வார்த்தைகளை அதிகமா உச்சரிப்பவர்களிடம் பிரபஞ்சம் தன்னுடைய வேலையை காட்டுதுங்க. ஏழைகள் மேலும் ஏழையாவதற்கும் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர் ஆவதற்கும் பிரபஞ்சமே காரணமாயிருக்குதுங்க. பணம் முக்கியம் இல்லைங்க என்று நம்ம சொல்லுவோம். ஆனால் பணம் இல்லாமல் ஒருவருக்கு உதவி கூட பண்ண முடியாது. பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை தீர்க்க தெளிவு தேவை. செல்வந்தர்கள் பணத்தை பெருக்குவதற்கான சிந்தனைகளை கொண்டிருப்பாங்க. ஏழைகள் கஷ்டத்தை பற்றியே சிந்தித்து அதையே ஈர்த்து திரும்ப திரும்ப நடக்க வைக்கிறாங்க. திருமணத்துக்கு எப்படி தயாராக போகிறோமோ அதே போல வாழ்க்கையில வரக்கூடிய நல்ல மாற்றத்திற்கும் தயாராக இருக்கணுங்க. கிரகங்கள் ரீதியாக வரக்கூடிய நல்ல மாற்றத்திற்கு மனதளவிலும் உடலளவிலும் நம்ம தயாராக இருக்கணுங்க. சிந்தனை மற்றும் முயற்சிகள் மூலம் இல்லாததையும் நம்மளால அடைய முடியுங்க. நம்மளுடைய மேசம் ராசியின் அதிபதி செவ்வாய். இவர் தைரியம், சண்டை சக்தி, உடல் வலிமை, சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எல்லாத்தையும் தருவார். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் மேசம் ராசிக்காரங்க தைரியசாலியாகவும் வெற்றியாளர்களாகவும் இருப்பாங்க. கெட்டுப்போனா கோபம், விபத்து, சண்டை, காயமெல்லாம் ஏற்படும். குழந்தை பருவத்தில் சந்திரன் மற்றும் குருவின் நிலை முக்கியமானதுங்க. இளமை மற்றும் நடுவயதில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகியோரின் ஆதிக்கம் இருக்குங்க. முதிய பருவத்தில் சனி மற்றும் கேது, ராகுவின் பாதிப்பு இருக்குங்க. மேசம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் முன்னேறக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இவர்களின் வாழ்க்கையில சண்டை, சாதனை, சவால் இது மூன்றுமே கலந்து இருக்குங்க. குழந்தை பருவத்தில் அதிக ஆர்வம் இருக்கும். கல்வியில சில சமயம் தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் கூர்மையான நினைவுத்திறன் முன்னேற்ற வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்குங்க. நடுவயதில் வேலை, தொழில், வியாபாரத்தில் சவால் இருக்கும். 36 வயதுக்கு பின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். வயதான பருவத்தில் ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கும். அரசாங்கத்துறை, பாதுகாப்புத்துறை, இராணுவம், விளையாட்டு, இயந்திர தொழில் போன்ற துறைகளில் மேசம் ராசிக்காரங்க சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடியவங்களாக இருக்காங்க. காதல் வாழ்க்கையில் தீவிர உணர்ச்சி இருக்கும். அவசர முடிவுகள் பிரச்சனைகளை உண்டாக்கும். 36 வயதுக்கு பின் நிலையான வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுங்க. செவ்வாய் உயிர் சக்தி, தைரியம், வெற்றி ஆகியவற்றை தருவார். சனி சோதனைகளையும் தாமதத்தையும் கொடுப்பாரு. குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும், ராகு, கேது திடீர் மாற்றத்தையும் கொடுப்பாங்க. மேசம் ராசிக்காரங்க நேர்மையானவங்க. முதலிடம் பிடிக்க நினைப்பாங்க. ஆனா ஆவேசம், பொறாமை, பிடிவாத குணம், அவசர முடிவு போன்ற குறைகளும் இவங்க கிட்ட இருக்கதாங்க செய்யுது. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க.
மேசம் ராசிக்காரங்களே, இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா இந்த நிலையெல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாம போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நிம்மதி, ஆரோக்கியமெல்லாம் சிறப்பா இருக்க போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, நீங்க இப்ப வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ இது நாள் வரைக்கும் எதிர்கொண்ட சோதனைகள் எல்லாமே இப்ப வெற்றியா மாறப்போகுது. உன் மனசு உற்சாகத்தை தேட போகுது. உனக்கு எல்லாமே சாத்தியமாக போகுது. குரு, சிவன், விஷ்ணு, முருகன், அனுமன் எல்லா தெய்வங்களும் உன்னை பரிபூரண அருளோட பாதுகாத்து வெற்றியை கொடுக்க போறாங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களோட மனசு, உங்களுடைய ஆன்மீக சக்தி எல்லாமே இப்போ உங்க கையில தாங்க இருக்கு. மேசம் ராசிக்காரர்களே, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க. கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் சொந்தக்காரங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் துடிதுடித்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இந்த மாதம் மாறப்போகுதுங்க. ஆமாங்க, முருகனுடைய அருளால உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க. வேலை வியாபார தடையெல்லாம் நீங்க போகுது. எதிரிகளை அடக்கி வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. திருமண தடை நீங்க போகுது. காதல் பிரச்சனை குறைய போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுது. பணம் நிலைத்திருக்க போகுது. குடும்பத்துல அமைதி, ஒற்றுமை வரப்போகுது. மன அழுத்தம் குறைய போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்கள் வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க இயல்பாகவே தலைமை பண்பு கொண்டவங்க. எந்த வேலையையும் தெளிவாகவும் உண்மையாகவும் செய்வாங்க. இவர்கள் விசுவாசமானவர்களாகவும் தங்கள் முதலாளிக்கு உண்மையாக உழைப்பவர்களாகவும் இருப்பாங்க. வாய்ப்பு கிடைத்தால் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்குங்க. மேசம் ராசிக்காரங்க தங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை கடினமானதாக இருக்கும். அவர்கள் வேகமான முடிவுகளை எடுப்பவர்களாகவும் மனசுல பட்டதை
வெளிப்படையாக பேசுபவர்களாகவும் இருப்பாங்க. இது மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம். குடும்பத்துல சொத்து விஷயத்துல பிரச்சனை இருக்கும். தாயாருடனான உறவில் அழுத்தங்கள் இருக்கும். தொழில்ல அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும். பொறாமை மற்றும் போட்டிகள் இருக்கும். எவ்வளவு உழைத்தாலும் அங்கீகாரம் கிடைக்காது. கஷ்டங்களை வெளியில் சொல்லாம மனதுக்குள்ளேயே வைத்துக் கொள்வாங்க. 4ஆம் இடம் பலவீனமாக இருந்தால் வீட்டில் அமைதி இல்லாமல் இருந்திருக்கும். சிறிய கஷ்டங்கள் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். சொத்து பிரச்சனைகள், வேலை கிடைக்காதது, திருமண தாமதம், தாயின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, கடன் மற்றும் செலவுகள் இருந்திருக்கும். வாழ்க்கை தடுமாறி போயிருக்கும். ஆனால் இப்போது அந்த நிலை மாறப்போகுது. 6ஆம், 8ஆம், 12ஆம் இடங்களில் ராகு, கேது, சனி, சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருப்பதால் பாதிப்பு ஏற்படும். 4ஆம் இடத்தில் கடகம் ராசி இருக்கிறதுனால குரு பகவான் அங்கு இருக்காரு. குருவுக்கு கடகம் பிடித்தமான இடம். சந்திரனுக்கு அங்கு செல்வதால் கஜகேசரி யோகம் உருவாகுது. இது ஒரு பெரிய யோகம். சந்திரன் சொந்த வீட்டுக்கு செல்வதால் இன்னும் மகிழ்ச்சிங்க. சந்திரன் மனம், குரு வழிகாட்டல், கடகம் தாயின் அருள், 4ஆம் பாவம் வீட்டின் ஆதாரம், இவை அனைத்தும் ஒன்று சேர்வதால் மனம் சுத்தமாகும். தவறான வழிகாட்டுதல்கள் சரியாகும். தாயின் அருள் கிடைக்கும். வீட்டில் திருத்தம் ஏற்படும். இது மேசம் ராசியினரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை ஏற்படுத்த போகுது. மன அமைதி, தெளிவான முடிவு, தாயின் ஆரோக்கியம், வீட்டில் அமைதி, குடும்ப ஆதரவு, கோர்ட் வழக்குகள் தீர்வு, சொத்து விண்ணப்பங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களும் கிடைக்கும். வீடு வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்கு. அரசாங்கம் மற்றும் தனியார் துறைகளில் ஆதரவு, நிதிநிலை வளர்ச்சி என அனைத்தும் ஒரே நேரத்தில் கிடைக்குங்க. அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். அது பிடித்தமான இடமாக இருக்கும். மேலதிகாரிகளிடம் நல்ல ஆதரவு கிடைக்கும். தொலைந்து போன ஆவணங்கள் கிடைக்கும். உயர் பதவிக்கு முயற்சி செய்யலாம். தனியார் துறையில் வேலை இழந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருந்த அழுத்தம் குறையும். ஒப்பந்தங்கள் அப்ரூவல் ஆகும். மதிப்பு மரியாதை கூடும். சம்பள உயர்வு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு வீடு கட்டுவது, சொத்து வாங்குவது போன்ற தொழில்கள் வெற்றியாக மாறும். சைக்காலஜி போன்ற துறைகளில் உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க. குடும்பத்தில் மதிப்பு உயரும். தாயின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சொத்து வாங்குவது, வண்டி வாகனம் நகை நட்டு வாங்குவீங்க. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தலைமை பண்பு சிறப்பாக இருக்கும். கடந்த வருடங்களில் எது செய்தாலும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று. ஆனால் இந்த வருடம் நீங்களே சொல்வது நடக்கும். மேசம் ராசி பெண்களுக்கு வீட்டில் பெரிய வளர்ச்சி உண்டு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பணவரவு சீராக இருக்கும். வீட்டில் மதிப்பு மரியாதை அதிகமாகும். திருமண தடைகள் நீங்கி மனதுக்கு பிடித்த மாப்பிள்ளை அமைவாங்க. தப்பாக புரிந்து கொண்டு சண்டை போட்ட நண்பர்கள் திரும்பி வருவாங்க. பேசாதவர்கள் எல்லாம் பேசுவாங்க. நம்பிக்கையான நண்பர்கள் வருவாங்க. உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு வருவாங்க. குடும்ப உறவு சிறக்கும். காதல் திருமணம் கைகூடும். திருமண வாழ்க்கை அமைதியாக மாறும். குழந்தை யோகம் சீக்கிரம் கிடைக்கும். கஜகேசரி ராஜயோகம் மேசம் ராசிக்கு மகத்தான அதிர்ஷ்டத்தை தரப்போகுது. திடீர் நிதி ஆதாயங்கள், பெரிய லாபம் கிடைக்கும். பேச்சு மற்றும் வெளியூர் தொடர்பு மேம்படும். வேலையில் புதிய திட்டங்கள் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். திட்டங்கள் வெற்றிகரமாக முடியும். ஆரோக்கியம் மேம்படும். மூதாதையர்கள் சொத்து பிரச்சனைகள் தீரும். போட்டித் தேர்வுகளில் சிறந்த பலன்கள் கிடைக்கும். புதிய வருமானத்திற்கான வழிகள் திறக்கும். முதலீடு செய்தால் நல்ல வருமானம் கிடைக்கும். நீண்டகால லட்சியங்கள் நிறைவேறும். ஆடம்பர வாழ்க்கைக்கான கனவுகள் நிறைவேறும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும். சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து மேம்பட போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. திங்கட்கிழமைகளில் சந்திர பகவானுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க. தண்ணீர் தானம் பண்ணுங்க. சந்திர கிரக ஸ்லோகத்தில் சொல்லி வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற பூக்களால் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க. தாயாருக்கு புண்ணியம் சேர்க்க வேண்டும். தாயாருடன் மன்னிப்பு கேளுங்க. அவர்கள் ஆசைகளை நிறைவேற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சுக்குதுங்க. கஜகேசரி யோகம் மேசம் ராசிக்கு கிடைத்த பெரிய வரம். இது 10 ஆண்டு கால துன்பத்தை கூட அகற்றக்கூடியது. அமைதியை தேடுபவர்களுக்கு இந்த யோகம் மூலம் அமைதி கிடைக்கும்.
பயம் விலகும், வேண்டியது உங்களை தேடி வரும். கஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம். யானை வலிமை, நிலைத்தன்மை, பெருமை, அமைதியை குறிக்குதுங்க. சிங்கம் தைரியம், ஆதிக்கம், ஒழுக்கம், தீமைக்கும் துக்கத்துக்கும் இடைவிடாத தீவிரத்தை குறிக்குதுங்க. இந்த யோகம் மனம் மற்றும் ஞானத்தின் உச்ச இணைப்புங்க. இது மேசம் ராசிக்கு ஒரு தெளிவான பாதையை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.